மீன ராசி பெண்கள். அவங்களுக்கு தான் சனி பெயர்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. சில கெட்டதெல்லாம் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா சனி பெயர்ச்சி இருக்கும்போதே குரு பகவானும் வந்துட்டாரு. இப்ப குரு வந்து மீனத்துல உட்காரனால அவ்ளோ நல்லது இருக்குன்னு சொன்னீங்க. சொல்லுங்க மேம். மீன ராசி பெண்களுக்கு எவ்ளோ நல்லது நடக்க போகுது மேம்? கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி, ம். பொதுவாவே குரு வீட்ல உட்கார்ந்திருக்கிற சனி வந்து கொஞ்சம் மிதமா தான் செயல்படுவார். ம். ரொம்ப படுத்த மாட்டாரு. அந்த இடத்த குருவே பார்க்கும்போது, இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மள அடிக்க ஒருத்தன் வரான். நம்மள காப்பாத்த ஒருத்தர் இருக்கிறாரு. ம். சரியா? அந்த அடிக்க வரவர புடிச்சு, காப்பாத்த வர்றவர ம். தன் வீட்லயே வச்சு, ம். லாக்கப்ல போட்டு லாக் பண்ற மாரி குரு லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்றது மட்டும் இல்லாம, ம். "நீ என் பார்வையிலே இரு. உன்ன நான் ம். சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நீ என்ன பண்றங்கிறத." என்ன பண்ண முடியும் சனியால? ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப குடுத்து வச்சவங்க யாருன்னா, மீன ராசிக்காரங்க. ஏன்னா, ம். ஜென்ம சனியெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு ஒருக்க வர்றது. ம். அதுலயும் இப்பலாம் குரு வந்து காப்பாத்தி விடுறாருன்னா, அப்ப கடவுளுக்கு ரொம்ப புடிச்ச பிள்ளைங்க தான் மீன ராசிக்காரங்க. ம். நம்ம சொல்றோம் ஏமாறுறாங்க, ஏமாறுறாங்கன்னு. ம். பட் அந்த ஏமாறுறவங்களுக்கு, ஏமாத்துறவங்களுக்கு தான் கெடுதலே தவிர, ஏமாறுறவங்கள வந்து கடவுள் எப்படியாவது ம். காப்பாத்துவாருங்கிற நெலைமை தான் மீன ராசிக்காரங்களுக்கு. ம். இவங்களோட அந்த வெள்ளந்தியான குணம் தெரியுமோ என்னமோ, இந்த ம். ஜென்ம சனியில குரு ம். பயிற்சிங்கிறது இவங்கள காப்பாத்த போது. இது கடவுளுடைய ஒரு ம். பிராப்தம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்